ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கமர்ஷியல் பேங்க்னா என்னன்னு பார்ப்போம். வணிக வங்கிங்கிறதும் வங்கி தான். இது லார்ஜ் பேங்கோட டிவிஷனாக இருக்கும். அப்படின்னா பெரிய வங்கியோட பிரிவாக இருக்கும். இதுவும் மற்ற பேங்க் போலயே நம்மளால பண இருப்பு வச்சுக்கிட முடியும். அதாவது டெபாசிட் பண்ண முடியும், லோன் வாங்கிக்கலாம், அதாவது கடன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் லாங் டேர்ம் லோன் வாங்க முடியாது, நீண்ட கால கடன் வாங்க முடியாது. அதே மாதிரி இந்த கமர்ஷியல் பேங்க் எல்லாமே அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்குக்கு கீழே தான் வேலை செய்யும். ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த நேஷன். இந்த கமர்ஷியல் பேங்குக்கு எடுத்துக்காட்டா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இது எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் வங்கிகள். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸை பார்ப்போம். வணிக வங்கியோட செயல்பாடுகளை பார்ப்போம். இது 3 வகையான பணிகளை செய்யுது. பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன். இதை நம்ம ஒன்றொன்னா பார்ப்போம். இதில் நம்ம முதல்ல பிரைமரி ஃபங்க்ஷன், முதன்மை செயல்பாடா ஒரு வணிக வங்கிங்கிறது எதை பண்ணுன்னா அக்செப்டிங் த டெபாசிட், வைப்பு தொகையை ஏற்றுக்கொள்றது. இது 2 வகையா இருக்கு. ஒன்று டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்று டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட்னா நீங்க பணத்தை எப்போனாலும் போட்டுக்கலாம், எப்போனாலும் வெளியே எடுத்துக்கலாம், வித்தவுட் நோட்டீசிங் வித்ட்ரா த அமௌண்ட் அப்படிங்கிறது தான் டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட்டுங்கிறது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க வச்சிருக்கிற கையிருப்பு வித்ட்ரா பண்ண முடியாது, அதாவது வங்கியிலேருந்து வெளியே எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட். இதுக்கு உங்களுக்கு வங்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பே பண்ணுவாங்க, வட்டி கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிற உங்களுக்கு. இப்போ பிரைமரி ஃபங்க்ஷன்ல செகண்ட் இருக்கிறத பார்ப்போம். அட்வான்சிங் லோன், கடன் கொடுக்கிறது. இந்த கமர்ஷியல் பேங்கால லாங் டேர்ம் அளவுக்கு தான் கடன் கொடுக்க முடியாது, ஆனா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கொடுக்கலாம். அதாவது நீண்ட கால கடன் தான் இந்த வங்கியால கொடுக்க முடியாது, ஆனா இடைக்கால கடன் இதுவால கொடுக்க முடியும். இது ரெண்டும் தான் பிரைமரி ஃபங்க்ஷன், முதன்மை செயல்பாடு. இப்போ நம்ம செகண்டரி ஃபங்க்ஷனை பார்ப்போம், இரண்டாம் செயல்பாடு. இதுல முதல்ல இருக்கிறது ஏஜென்சி ஃபங்க்ஷன். இதுல கமர்ஷியல் பேங்குங்கிறது நம்மளுக்கு ஒரு மிடில் மேன் மாதிரி ஒர்க் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கலெக்டிங் செக்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை கேஷா கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளுக்கு செக்கா கொடுத்துட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுத்தவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை கழிச்சு நம்ம அக்கௌண்ட்ல ஆட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை தான் கலெக்டிங் செக்ஸ். நம்ம கொடுத்த இந்த செக்கை கலெக்ட் பண்ணி நம்மளுக்காக வைப்பாங்க, அது பேர் தான் கலெக்டிங் செக்ஸ். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது கலெக்டிங் இன்கம். நம்மளுக்கு வர வேண்டிய வருமானத்தை எல்லாமே இது கரெக்டாக கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் கலெக்டிங் இன்கம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பென்ஷன், சேலரி, இதெல்லாம் கரெக்டாக மாதம் மாதம் வந்துடும். இந்த அமௌண்ட் எல்லாம் பேங்கு கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க, அது பேர் தான் கலெக்டிங் இன்கம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது பேயிங் எக்ஸ்பென்சஸ். நம்மளோட செலவுகளை பேங்க் மூலியமா பே பண்ணுறது தான் பேயிங் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இன்சூரன்ஸ் பே பண்ணுறது. நம்ம ஏதாவது வழக்கூடுனதை வாங்கினோம்னா அதை கேஷாக பே பண்ணுறது கஷ்டம், அப்போ நம்ம அதை பேங்க் மூலியமா பே பண்ணிடலாம், அதுக்கு உதவுறது தான் பேயிங் எக்ஸ்பென்சஸ். இந்த 3 மெத்தட்லையுமே பேங்க் நம்மளுக்கு ஒரு ஏஜென்சியா வேலை செய்யும், அதாவது ஒரு மிடில் மேன் மாதிரி ஒர்க் பண்ணும். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். வங்கி அவங்களோட கஸ்டமருக்காக செய்யக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்திப்படுத்துறது தான் இந்த ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். இதுல பேங்க் முதல்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரொவைடிங் த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நம்ம நிறைய தங்கம் வாங்கினோம்னா அதை வீட்டில் வச்சா அந்த அளவுக்கு செக்யூரா இருக்காது. அந்த நேரத்தில் பேங்க் நம்மளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். இதில் நம்ம வாங்கின தங்கத்தை நம்ம பேங்க்லேயே நம்மளால செக்யூர் பண்ணி வைக்க முடியும், அது பேர் தான் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். அடுத்ததாக இருக்கிறது இஷ்யூ த டிராவலர் செக். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு நம்ம பிளான் பண்ணி போகிறோம்னா நம்ம கேஷை அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போகிறது அந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்காது, பாதுகாப்பாக இருக்காது. அந்த டைம்ல நம்ம கேஷ் எல்லாம் பேங்க்ல போட்டு பேங்க்லேருந்து செக்கா வாங்கிக்கலாம், அதை கொண்டுட்டு நம்ம எந்த ஊருக்குனாலும் போகலாம், அங்கே போயிட்டு நம்ம அதை திருப்பி கேஷா மாற்றிக்கலாம். இது பேர் தான் டிராவலர் செக்ஸ். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம வெளிநாட்டு ரூபாய் வச்சிருக்கோம்னா அதை நம்மளால நம்ம பேங்க்ல கொடுத்து நம்ம நாட்டு ரூபாயா மாற்றிக்கிட முடியும். இந்த மாதிரி வெளிநாட்டு ரூபாயை நம்ம நாட்டு ரூபாயா மாற்றி கொடுக்கறது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது 3 தான் பேங்க் கஸ்டமருக்காக செய்யக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதெல்லாம் தான் ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். அடுத்ததாக இருக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்ட். நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கேஷாக பே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணத்தை பே பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட். அதுக்கு அடுத்து இருக்கிறது லெட்டர் ஆஃப் கிரெடிட். இதில் கமர்ஷியல் பேங்க் அவங்களோட வாடிக்கையாளருக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட்.
இதுல 2 மெத்தட்ல கொடுப்பாங்க. அதுல ஒண்ணாவது அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். பத்திரங்களை வாங்கி அதை வச்சு கடன் கொடுக்கறது. வங்கி அந்த பத்திரத்தை ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்புக்காக எடுத்துட்டு கஸ்டமருக்கு கடன் கொடுத்துருவாங்க. அது பேர் தான் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். அதுக்கடுத்து இருக்கிறது எலக்ட்ரானிக் பேங்கிங். இதுல கஸ்டமருக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, கடன் அட்டை கொடுப்பாங்க. இது நம்ம டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணமே இல்லாட்டினாலும் இந்த கிரெடிட் கார்டு மூலியமா உங்களால செலவு பண்ண முடியும். ஆனா நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்களோ அதை நீங்க ரீபேமெண்ட் பண்ணணும். இந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட்டுங்கிறது ஒவ்வொரு கஸ்டமரோட ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அளவுக்கு தான் அந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட் இருக்கும். இதுதான் எலக்ட்ரானிக் பேங்கிங். இது எல்லாம் தான் செகண்டரி ஃபங்க்ஷன். இப்போ இது போக பேங்க் வேற என்னெல்லாம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம். அதுல முதல்ல இருக்கிறது மணி சப்ளை. ஒரு கமர்ஷியல் பேங்கால எப்படி பண அளிப்பை கூட்ட முடியுங்கிறத பார்ப்போம். அதுவும் புதுசா பணத்தை அச்சடிக்காம. அது எப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த அந்த கடனை உங்களால கேஷா வாங்க முடியாது. அந்த அமௌண்ட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க போட்டுருவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த அமௌண்ட்டை அவங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கூட போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு கடன் கொடுத்த மாதிரி அவங்க வரவு மட்டும் வச்சுக்கிடுவாங்க. இப்படி பண்றனால அவங்க புதுசா எந்த ஒரு பணத்தையும் அச்சடிக்கல, ஆனா உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. இது மூலியமா மணி சப்ளைவும் கூடுது, பண அளிப்பும் கூடுது. இப்போ அடுத்ததா இருக்கிற கிரெடிட் கிரியேஷன்னா என்னன்னு பார்ப்போம். பணத்தை ரெட்டிப்பா ஆக்கக்கூடிய ஒரு மெத்தட் பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். இதுல கமர்ஷியல் பேங்க் என்ன செய்வாங்கன்னா, மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல அவங்கள டெபாசிட் பண்ண வச்சு, அதாவது வைப்பு பணத்தை வச்சு அது மூலியமா கடன் கொடுப்பாங்க கடன் கேட்டு வர்றவங்களுக்கு. இதுல கமர்ஷியல் பேங்க் அவங்களோட சொந்த காசை பயன்படுத்துறதே இல்லை. அவங்களோட பேங்க்ல வரக்கூடிய டெபாசிட் அமௌண்ட்டை கடன் கேட்டு வர்றவங்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை ரெட்டிப்பா ஆக்கிருந்தாங்க. இது பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். அடுத்ததா இருக்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக். இந்த கமர்ஷியல் பேங்க் ஆனது சில தகவல், அதாவது டேட்டாவை சேமிச்சு வச்சு அதை பப்ளிஷும் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ட்ரேடு, வர்த்தக ரீதியான டிரான்சாக்ஷனை அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது சென்ட்ரல் பேங்க்குக்கு. இது பேர் தான் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது மூணும் தான் கமர்ஷியல் பேங்கோட அதர் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள வரக்கூடியது. இது எல்லாம் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கியின் செயல்பாடுகள்.